1923 டிசம்பர் 27 சென்னையில் தம்பிச்செட்டி தெருவில் பாம்பன் சுவாமிக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குதிரை வண்டி அவர் காலில் ஏறி எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டது. பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆங்கில மருத்துவர்கள் அவர் துண்டிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். சுவாமிகள் அதற்கு ஒப்புதல் தரவில்லை. எல்லாம் முருகன் பார்த்துக் கொள்வான் என்றார். ஆனால் அவரின் அணுக்க தொண்டர் சின்னசுவாமி ஐயா அவர்கள் தொடர்ந்து சண்முக கவசத்தை படித்துக் கொண்டிருந்தார். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி சரியாக 11 நாள் கழித்து மாலை வேளை சுவாமிகள் படுத்திருந்த அந்த ஜன்னல் பக்கம் மயில் ஒன்று ஆடிக்கொண்டே வந்தது. முருகா வந்துவிட்டாயா என்று சொன்னார். மயில் மறைந்து விட்டது. அவருடைய கட்டிலின் அருகே ஒரு குழந்தை ஒன்று நின்று கொண்டிருந்தது. முருகா வந்துவிட்டாயா என்று கேட்டார். குழந்தையும் மறைந்து விட்டது. அடுத்த நாள் பரிசோதித்த டாக்டர் எலும்புகள் சேர்ந்து விட்டதே என்றார்கள். இது 1000 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததில்லை இந்த நிகழ்வு. இந்த நூற்றாண்டிலேயே இப்பேற்பட்ட அற்புதத்தை தன் பக்தனுக்காக முருகன் செய்கின்றான் என்றால் அவனே கலியுக வரதன்.